ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இதோட நம்ம என்னோட பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் வகுப்பு அரையாண்டு பொதுத் தேர்வு டிசம்பர் 2024 தமிழுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். 9th ஸ்டாண்டர்ட் தமிழ் காமன் ஆஃப் இயர் எக்ஸாமினேஷன் டிசம்பர் 2024க்கான ஒரு ஒரிஜினல் கொஷின் பேப்பர். 100 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமு 1 மார்க் பொறுத்த வரைக்கும் 15 1 மார்க் கேட்டிருக்காங்க. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் அஸ்பெஷல் புக் பேக் வந்து நல்லா தரவாக படித்து எழுதி பார்த்துக்கோங்க. ப்ளஸ் வந்து இதில் இருக்கக்கூடிய 2 மார்க் கொஷின் குருவினா சிறுவினா நெடுவினா எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. ஏவேனும் 4 வினாக்களுக்கு மட்டும் குறுகிய விடையளிக்க 4x2 8 இதில் பார்த்தீங்கன்னா விடை கேட்ட வினாக்கள் அமைக்க சொல்லியிருக்காங்க. உங்களது பள்ளியினை சுற்றியுள்ள நீர்நிலைகளின் பெயர்களை குறிப்பிடுக. சாரதா சட்டம் எதற்காக இயற்றப்பட்டது? கூட்டுப்புழுவை எடுத்துக்காட்டி கவிஞர் உணர்த்தும் கருத்துக்களை எழுதுக. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு உடைத்து என முடியும் திருக்குறளை எழுதுக. நெக்ஸ்ட் எவையனும் 5 வினாக்களுக்கு மட்டும் குறுகிய விடையிடி 5x2 10. இதில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தொடர் தரும் பொருட்கள், கலைச்சொற்கள், கல்ச்சுரல் சிம்பிள், அதே மாதிரி மரபு இணை சொற்களை தொடரில் அமைத்து எழுதுக. நகமும் சதையும் கண்ணும் கருத்தும். அதே மாதிரி தமிழ் எண்களை எழுதுக. அரையாண்டு தேர்வில் நீங்கள் பெற விரும்பும் மொத்த மதிப்பெண்கள் 14 கீழ்கணக்கு நூல்களின் எண்ணிக்கை. அதே மாதிரி ஏறு தழுவுதல் திணைநிலை வாழ்வுடன் எவ்விதம் பிணைந்திருக்கிறது? மருத்துவர் முத்துலட்சுமி சாதனைகளை குறிப்பிடுக. அதே மாதிரி உரையினைப்படுத்தி வினாக்களுக்கு விடை எழுதணும். நெக்ஸ்ட் காலந்தோறும் தமிழ்மொழி தன்னை எவ்வாறு புதுப்பித்துக் கொள்கிறது? அதே மாதிரி கீழே அடிப்படாமல் எழுதுக. நெக்ஸ்ட் வந்து வல்லினம் விட்டு நீக்கியும் இடதுதன் இன்றியமையினை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. தற்குறிப்பேற்ற அணியினை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. பண்பாகு பெயர் தொழிலாகு பெயர்களை விளக்குக. அதே மாதிரி 5x5 25 தூது அனுப்ப தமிழே சிறந்தது தமிழோடு தூது காட்டும் காரணங்களை விளக்குக. குடும்ப விளக்கு நூலில் தலைவி பேச்சில் வெளிப்படும் பெண் கல்விக்கான கருத்துக்களை இன்றைய சொல்லுடன் ஒப்பிட்டு எழுதுக. உங்கள் நண்பர் பிறந்தநாள் பரிசாக அனுப்பிய எழுத்தாளர் MS ராமகிருஷ்ணனின் கால்முளைத்த கதைகள் என்னும் நூல் குறித்து கருத்துக்களை கடிதமாக எழுதுக. உங்கள் பள்ளி நூலகத்திற்கு தமிழ் ஆங்கிலம் கையடக்க அதிகாரிகள் 10 படிகளை பதிவஞ்சலை அனுப்புமாறு நெய்தல் பதிவத்திற்கு கடிதம் எழுதுக. அதே மாதிரி காட்சினை கண்டு கவி உணர்வு கொடுத்துருக்காங்க. இதை வச்சு ஒரு 5 வரிகள் வந்து எழுதணும். விளம்பரத்தை செய்தித்தாள் செய்தியாக மாற்றி அமைக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி நான் பாராட்டு பெற்ற சூழல்கள். நெக்ஸ்ட் வந்து மொழிபெயர்க்க டிரான்ஸ்லேஷன் கேட்டிருக்காங்க. 8 மதிப்பெண் வினாக்கள் பொறுத்த வரைக்கும் 3x8 24. அன்றாட வாழ்வில் நீங்கள் பயன்படுத்தப்படும் 2 இணையவழி சேவைகள் பற்றி விரிவாக தொகுத்து எழுதுக. தமிழ்நாட்டின் சிறப்பங்கள் கலைநயமிக்கமாகவும் வரலாற்று பதிவுகளாகவும் இருப்பதை நிறுவுக. தண்ணீர் கதையினை கருப்பொருள் குன்றாமல் சுருக்கி எழுதுக. நூலகம் நூல்கள் ஆகியவை குறித்து அண்ணாவின் வானொலி உரையில் வெளிப்படும் கருத்துக்கள் யாவை? பள்ளியில் நடைபெற்ற இலக்கிய மன்ற விழா நிகழ்ச்சியினை திரட்டி தொகுப்பறை உருவாக்குக. எனது பயணம் என்னும் தலைப்பில் உங்களின் அனுபவங்களை வர்ணித்து எழுதுக. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் வகுப்பு தமிழ் அரையாண்டு பொதுத் தேர்வு டிசம்பர் 2024க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். வீடியோ படுத்த ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.